Hi friends, welcome to House of Chicken. இன்னைக்கு கிட்ஸ்க்கு பிடிச்ச டோனட் ரெசிபி தான் பார்க்க போறோம். டோனட்னாலே ஸ்வீட் தான். பட் இன்னைக்கு சிக்கனை வச்சு நம்ம எப்படி டோனட் செய்யலாம்ங்கறத வாங்க நாம வீடியோல பார்க்கலாம். சிக்கன் டோனட் செய்யறதுக்கு 1/4 கிலோ சிக்கன், 7-8 பிரெட் துண்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு முட்டை, உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பல்லு, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு பிரெட்டை 2-3 ஸ்லைஸாக பிச்சு போட்டு நாம் பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணக்கப்புறமா உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், தேவையான அளவு இஞ்சி பூண்டு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஃப்ளேவருக்காக நாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு பிரெட்டு துண்டை 2ஆக பிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா 1க்கு 2 தடவை கூட நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குறப்பாக இருந்துச்சுன்னா டோனட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கோட்டிங் ரெடி பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு லிக்விடு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவில் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது லிக்விட் பதத்துக்கு நாம் பபிள்ஸ் வராமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த சிக்கனை நல்லா உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் தட்டி நம்ம டோனட் ஷேப்புக்கு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஓரங்களை நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டோனட்டாக எடுத்து ஷேப் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் டோனட்டுக்கு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு சிக்கன் டோனட் எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸை நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா டோனட்ஸையும் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் டோனட்டை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஒன் சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான சூட்டில் வேக வைங்க, இல்லைன்னா வெளியே கறியிரும், உள்ளே சிக்கன் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மிதமான தீயில வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம சிக்கன் டோனட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிக்கனை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.